ஃபர்ஸ்ட் நானும் உங்களை மாதிரி இருந்துதான் சில இதெல்லாம் சில ஏற்றங்கள், அதுக்கப்புறம் ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் கடந்துதான். அதாவது நிறைய ஏற்றத்தாழ்வுகள் சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா ஈஸியா நேர்வழிக்கு வந்துடலாம், முன்னுக்கு வந்துடலாம், ஈஸியா கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் அப்படிங்கிறத பத்தி சில இன்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் நம்ம பண்ண போறோம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு சார், நிறைய அட்வைஸ் பண்ணாங்க, இன்னும் நீங்களும் அட்வைஸ் பண்ணிக்கலாம், எல்லாரோட ஃபேஸ் பார்த்தா அப்படிதான் தெரியுது சார், நிறைய அட்வைஸ் பண்ற மாதிரியே இருக்கு, எங்களால உட்காந்துருக்க முடியுமா அப்படிங்கிறது மாதிரி நிறைய ஃபீல் பண்றோம். அப்படிலாம் இல்லை, நம்ம சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன, எதை கடைபிடித்தால் நம்ம ஈஸியான ஜாப் செக்யூரிட்டிஸ், அதாவது ஈஸியான ஜாப்க்கு எப்படி வந்துடலாம் அப்படிங்கிறத பத்தி சும்மா சில சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய படிக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுவாங்க, பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் சொல்றதுனால மோட்டிவேட் பண்ணுவாங்க. இல்ல நிறைய பேர் இப்போ வந்திருக்கவங்களே என்ன ஒரு 60% எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எங்க அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனால தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க நிறைய பேர். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதும் அப்படிதான். எப்படின்னா, அப்பா அம்மா சொன்னாங்க அதனால அப்ளை பண்ணோம், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அதனால அப்ளை பண்ணோம். ஓகேங்களா? அதோட நம்மளோட முழு இன்வால்மெண்ட் நமக்கு இருக்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஒரு எக்ஸாமையும் பாஸ் பண்றது கொஞ்சம் கடினமா இருக்கு. அந்த இன்வால்மெண்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிக்கலாம். அதாவது இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில என்ன கேள்விகள் இருக்கும் அப்படின்னா, சார் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால சில நிமிடங்களுக்கு அப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியறதில்ல அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும். இருக்குமா இருக்காதா? நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், ஆனா சில நிமிடங்களுக்கு அப்புறம் என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இந்த கொஸ்டின் இருக்கா இல்லையா? இருக்குங்களா? யாருக்குமே இல்லையா? இந்த கொஸ்டின் இருக்கா இல்லையா? அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு புக் படிக்கும் போது பார்த்தேன், அதாவது ஒரு தத்துவ ஞானி சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நான் சாப்பிடும் போது சாப்பிடுகிறேன், உறங்கும் போது உறங்குகிறேன் அப்படின்னு ஒரு தத்துவ ஞானி சொல்றாரு. அதுல ஒரு கொட்டேஷன் சொல்றாரு. அப்ப அந்த கொட்டேஷன் இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? இதுல ஏதாவது புரியுதா? இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? தத்துவ ஞானி சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் சாப்பிடும் போது சாப்பிடுகிறேன், உறங்கும் போது உறங்குகிறேன். இதுல என்ன ஆச்சரியம்? என்ன இருக்கு? ஏதாவது தெரியுதா? இருக்கு, ஆச்சரியம் இருக்கு. என்ன ஆச்சரியம்னா, அவரு சாப்பிடும் போது சாப்பிடுகிறார், உறங்கும் போது உறங்குகிறார். ஆனா நாம என்ன செய்யறோம்? சாப்பிடும் போது வாட்ஸ்அப் பார்க்கிறோம், பார்க்கிறோமா இல்லையா? உறங்கும் போது ஃபேஸ்புக் பார்க்கிறோம். கரெக்டான டைமுக்கு தூங்குறது இல்லை. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு படிக்கணும்னு நினைப்போம், பட் ஆனா தூங்குறது லேட் ஆயிடும். புக்கெல்லாம் சீக்கிரமா மூடி வச்சிருவோம், ஆனா நம்ம தூங்குறது 2 மணி நேரம் கழிச்சு தான் தூங்குவோம். பாத்துக்கோமா, இது எல்லாமே நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய அன்றாட திங்ஸ். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியா படிக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது தத்துவஞானி சொல்றாரு, சாப்பிட்ற நேரத்துல சாப்பிட்றது கரெக்டா பண்றாரு, உறங்கும் போது கரெக்டா உறங்குறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சாப்பிடும் போது வாட்ஸ்அப் பார்க்கிறோம், அதுலேயே 3/4 மணி நேரம் ஆயிடும் சாப்பிட்றதுக்கு. தூங்கும் போது கரெக்டான டைம், தூங்க வர நேரத்துக்கு தூங்குறது இல்லை, அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தூங்குறோம். அதனால காலையில 7 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்க முடியுது. இதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? இப்போ இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இளைஞர்கள் மத்தியில, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நிறைய இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுவார். என்ன கொஸ்டின் அப்படின்னா, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், ஆனா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல படிக்க முடியல. நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஒரு 45 மினிட்ஸ் மேல பண்ண முடியாது, அது வேற. ஆனா படிக்கிற விஷயம் பார்த்தோம்னா, படிக்கும் போது அந்த வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் நோட்டிபிகேஷன், போன்ல சைலண்ட் மோட்ல வைக்கணும். அதாவது ரிங்டோன் வச்சா யாராவது கால் பண்றாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் படிக்கிறது எவ்வளவுதான் 5 நிமிஷம் தான் படிப்போம். மீதி உள்ள நம்மளோட நினைவுகள் எல்லாமே எங்க இருக்கும்? யாராவது மெசேஜ் பண்ணிருப்பாங்களா, ஏதாவது மெசேஜ் வருமா, அடுத்து அந்த தாட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு நம்மளோட தாட்ஸ் எல்லாமே டீவியேட் ஆகிடும். இது வாழ்க்கையில் நம்ம கேஷுவலா பண்றதுதான். இதை ஒழுங்குபடுத்திட்டோம்னா நம்ம ஈஸியா படிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு திங்ஸ் என்னன்னா, கவனிக்கலாம். ஏன்னா இன்னொரு திங்ஸ் என்னன்னா, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்துருப்போமா இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்துருப்போம்.
இல்லைன்னா ஏதாவது ஒரு டூர் போயிருக்கோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, போயிருக்கோமா இல்லையா? அப்போ அந்த டூர் பத்தியோ அந்த படத்தை பத்தியோ இப்ப கேட்டா அவங்களால சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதா? சொல்ல முடியுமா, முடியாதா? ஓகேங்களா? இது போன வாரம் என்ன படிச்சோம், நேற்று என்ன படிச்சீங்கன்னு கேட்டா இப்ப அவங்களால சொல்ல முடியுமா? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமா? கவனிக்கிறீங்களா? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதா? முடியாது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆர்வமா டூர் போறோம் ஸ்கூலிங்ஸ் படிக்கும் போது. ஓகேங்களா? ஆர்வமா நம்ம அந்த ஆர்வம் அதிகமா இருக்குது, ஆர்வத்தோட போறோம். ஒரு படம் பார்க்கும்போது எவ்வளவு ஆர்வத்தோட படம் பார்க்கணும், என்ன நடக்குது ஸ்கிரீனே பார்த்துட்டு இருப்போம், கீழே பாம்பு போனா கூட தெரியாது. அப்படிதானே பார்த்துருப்போமா இல்லையா? இது நடக்குமா நடக்காதா? இது இங்க ஏதாவது கிளாஸ் நடத்தி இருக்கும் போது, ஒரு லெக்சர் நடத்தி இருக்கும் போது நம்மளால ஏதாவது ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியுதா? யாராவது எந்திரிச்சு போனா எந்திரிச்சு போறான்னு திரும்பி பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? பக்கத்துல ஏதாவது லேட்டா வந்தா ஏன் லேட்டா வந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க, ஏன் லேட் ஆயிடுச்சு, நெட் சீரியல் பாத்தீங்களா அப்படின்னு கேட்கணும். கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது என்ன சொல்றேன் ஃபாலோ பண்றீங்களா? அதனால நம்மளோட அது எந்த ஒரு ஒர்க்காலும் எந்த ஒரு காரியம் பண்ணும்போது ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணணும். அதாவது முழு ஆர்வத்தோட பண்ணணும்னா நம்ம கவனிப்பு கூர்ந்து படிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுவார். ஓகேங்களா? ஃபாலோ பண்ண முடியுதா? இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் எந்த ஒரு திங்ஸ் இருந்தாலும் நீங்க படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா படிக்கும்போது எந்த கான்சன்ட்ரேஷன்ல இருக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா படிச்சுட்டே இருப்பாங்க, ஆனா என்ன படிச்சாங்கன்னு கேட்டா சொல்ல முடியாது. சில பேர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் படிப்பாங்க, அதை பத்தி ஒரு 2 மணி நேரம் பேசுவாங்க படிக்கும்போது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க, ஃபுல்லா நோட்டு தான் திறந்துருக்கும், அந்த புக்கு தான் திறந்தே இருக்கும், ஆனா படிக்கவே மாட்டோம். நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே வேற இருக்கும். நிறைய வீடியோஸ் தான் பார்ப்போம், அந்த ரிலாக்ஸ் வீடியோஸ்லாம். போன் இருக்கும், புக் இருக்கும், புக்குக்குள்ள இடையில போன் இருக்கும், அதை வச்சு எதாவது மெசேஜ் பண்ணிட்டே இருப்போம். கேட்டா படிக்கிற பாவனையில இருக்கும். ஓகேங்களா? அதனால அது மாதிரி பண்ணாம நம்ம கொஞ்சம் படிக்கணும்னு வந்துட்டோம்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிச்சா ஈஸியா படிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் நம்ம கேட்போம், நிறைய கேட்டுட்டே இருப்போம். ஆனா நம்மளோட இன்வால்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளால படிக்க முடியும். ஓகேங்களா? இது உணர்வு நம்மளோட இன்வால்மெண்ட் இருந்தா மட்டும்தான். நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க, மற்றபடி எல்லாம் சொல்றது கேட்டுட்டே இருப்போம். ஆனா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அதை ஃபுல்லா மறந்துடுவோம். நம்ம இன்வால்மெண்ட் இல்லைன்னா. நம்ம இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லா எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிடலாம். ஃபாலோ பண்ண முடியுங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் படிச்சதெல்லாம் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். காலேஜ் போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க 12th மார்க்லாம் அதிகம், 1000 மார்க்லாம் அதிகம். படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது என்னாச்சு அப்படின்னா, அங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் பசங்க யாரு, தமிழ் மீடியம் பசங்க யாரு அப்படின்னு கேட்டகரி வைஸா பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் காலேஜ் போகும்போது நமக்கு பயமா இருக்கும். அப்படிதானே இருக்கும். ஃபர்ஸ்ட் காலேஜ் போகும்போது பயமா இருக்கும், அங்க எழுந்திரிச்சு பேசவே முடியாது. அதுவும் தமிழ் மீடியம் பசங்கன்னா கொஞ்சம் பேசுறதுக்கே, அதெல்லாம் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்படிதான் கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பயே கொஞ்சம் நிறைய படிக்க முடியலையே என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபீலிங் ஆச்சு. அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதோட விடாமுயற்சி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதுல இருந்து கொஞ்சம் டிக்ஷனரி யூஸ் பண்றதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய இங்கிலீஷ் கான்வர்சேஷன் நம்மள வந்து இவ்வளவு மார்க் எடுத்து இங்க வந்திருக்கிறோம், நம்மளை செப்பரேட் பண்ணி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, நம்மளும் பெரிய ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அங்க எடுத்த ஒரு முடிவு தான் என்ன பண்ண அப்படின்னா, டெய்லி டிக்ஷனரி பார்க்க ஆரம்பிச்சேன். டெய்லி 10 வேர்ட்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு 10 வேர்ட்ஸ், அதை வெக்காபுலரி படிப்போம்ல, 10 வேர்ட்ஸ் படிச்சேன். படிக்கும் போது அந்த 10 வேர்ட்ஸை படிச்சு அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படி படிச்சுட்டு விட்டுட்டோம்னா என்ன ஆகும், அப்படியே மறந்துடும். அதை என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். டெய்லி 10 வேர்ட்ஸ் படிச்சு ஃபர்ஸ்ட் தப்பா சென்டென்ஸ் மேக்கப் பண்ணா கூட பரவாயில்ல, இல்ல ஃபர்ஸ்ட் பேசும்போது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்மளுக்கு இங்கிலீஷ்ல, ஏன்னா பக்கத்துல எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, அடுத்து நம்மளுக்கு இங்கிலீஷ்ல பேசணுங்கிற எண்ணமே வராது. அப்படிதானே? ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த டெய்லி வெக்காபுலரி படிக்கிறது. நான் காலேஜ் படிக்கல, காலேஜ் கோர்ஸ் எடுத்து படிக்கவே இல்லை.
வெக்காபுலரி படிக்கிறது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் படிக்கிறது, அப்படி படிச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, ஒரு தேர்ட் இயர் வரும்போது, செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரும்போது என்ன பண்ணேன்னா, இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸஸ் வைப்பாங்க தெரியுமா காலேஜில். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் காலேஜில் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வைப்பாங்க. அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி ஸ்ட்ராங்னு ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டு அதில் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காலேஜ்குள்ள என்டர் ஆகும்போது எனக்கு என்ன பேச தெரியல, இங்கிலீஷ் பேச தெரியல, இங்கிலீஷ் பேச பயமா இருந்துச்சு, ஏன்னா படிச்ச தமிழ் மீடியம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் படிச்சு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த காலேஜில் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது என்ன கிளாஸ் அப்படின்னா, ஐஎல்ஸ் டோஃபல் பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறது, பிளேஸ்மெண்ட் பற்றி கிளாஸ் எடுக்கிறது. ஐஎல்ஸ் டோஃபல் அப்படின்னா அதாவது இந்த 4 டாஸ்க் பற்றி தான் பேசணும். என்ன டாஸ்க் அப்படின்னா, இப்போ ஜெனரல் கொஸ்டின்ஸ், ஒரு குழந்தை பான் பேபி இல்லைன்னா ஒரு சின்னவங்க இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏபிசிடி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நெக்ஸ்ட் வெக்காபுலரி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நெக்ஸ்ட் கிராமர் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு லிசன் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த குழந்தைகிட்ட இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பேசி காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பேசி காமிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசுற பார்த்து அழுகணும். ஆமாம் இல்லையா? அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் அழுகணும். ஏன்னா பயமா இருக்கும் திடீர்னு. அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் அழுகணும். அழுகு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3ஆவது நாள் எப்படி இருக்கும், 3ஆவது நாள் இல்லை 5ஆவது நாள் எப்படி இருக்கும், அந்த குழந்தைக்கு பழகி போயிருக்கும். அந்த குழந்தை ஸ்டெப் பேச ஆரம்பிக்கும். அப்படி புரியுதா? அதே மாதிரி தாங்க நம்ம இந்த கான்செப்ட் சொல்ல முடியுங்களா? அப்ப இதே மாதிரி தான் இங்கிலீஷ் எனக்கு பேச தெரியாது. ஸ்டாம் அகாடமியில் ஐஏஎஸ் கிளாஸ் ட்ரெயினரா, அதாவது பயிற்சி வகுப்புனரா ஐஏஎஸ் கிளாஸ் எடுக்கிறேன். தேர்ட் இயர் படிக்கும்போது காலேஜ் லீவ் போட்டுருவேன். தேர்ட் இயர் படிக்கும்போது கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பப்போ அதாவது சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது அப்போ தொடர்ந்து தான் அந்த டீச்சிங்க்கு அப்பப்போ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ பாருங்க, இப்போ ஐஏஎஸ்னா ஒரு 4 கிளாஸ் பற்றி தான் பேசணும். என்னன்னா லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங், இதை பற்றி தான் பேசணும். அப்போ அதனால என்ன சொல்ல வரோம்னா, நம்மளும் அந்த விடாமுயற்சியோட இருந்தா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஈஸியா படிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லணும் இல்லைங்களா? அந்த அதாவது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷே பேச தெரியல, அப்போ இங்கிலீஷ்க்கு அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா, அதாவது குறிப்பிட்ட காலத்துல ப்ரிப்பேர் பண்ணோம்னா, ஷார்ட் டைமா அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம்னா ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அந்த மெத்தட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். இன்ஜினியரிங் காலேஜில் டீச்சிங் ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட், இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த சாட்டர்டே சண்டேல சென்னையில் டிஎன்பிசி கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சென்னை சாந்தோம் சர்ச்சில் டிஎன்பிசி கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஓகேங்களா? அப்போ நான் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன். டிஎன்பிசி கிளாஸ் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸ்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பிரேக் அப்போ இன்டர்வல் அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு, சார் நீங்க என்னவா இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போதைக்கு நான் பிரசண்டா எங்க ஒர்க் பண்றேங்க, காலேஜ்ல ஒர்க் பண்றேன். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, சார் நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா அதுக்கு முதல் நாள் எனக்கு முதல் நாள் எடுக்கிற ஸ்டாஃப் வந்து ஒரு டெப்டி கலெக்டர் கிளாஸ் எடுத்துருக்காங்க. எனக்கு முதல்ல கிளாஸ் எடுத்தது யார் கிளாஸ் எடுத்திருக்காங்க? டெப்டி கலெக்டர். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஒரு 4 டெப்டி கலெக்டர் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா பிரைவேட் காலேஜ்ல ஒர்க் பண்றேன்ல, பிரைவேட் நாவே மதிக்க மாட்டாங்க, பிரைவேட்ல ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறனால. அடுத்து என்ன தோணுச்சுன்னா, அந்த இடத்துல நமக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்லைங்களா? என்ன சொல்றதே தெரியல. அப்போ முடிவு பண்ணதான், அதாவது நம்ம அட்ரஸ் இல்லாம இருக்கோம், அதாவது டிஎன்பிசி கவர்மெண்ட்ல எந்த வேலையுமே இல்லாம இருக்கும். அதனால அப்ப முடிவு பண்ணதான், அப்போ அதாவது இப்போ அட்ரஸ் இல்லாம இருக்கும், யாருக்குமே எந்த பதிலும் சொல்ல முடியல. அதனால நம்ம உடனே வேலைக்கு போகணும், கிளாஸ் எடுக்கிறதுலாம் முக்கியம் இல்லை, உடனே வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது உணர்வுகள் எல்லாமே மனசுல வந்துச்சு. அப்போ புக் எடுக்கும் போதெல்லாம் என்ன தோணுச்சு அப்படின்னா, வேலைக்கு போகணும், சீக்கிரம் வேலைக்கு போகணும், எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு கேட்டாங்களே நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்னு எதாவது சொல்ல முடியலையே அப்படிங்கிறது. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார், அதாவது இதே மாதிரி உங்களுக்கு ஏற்படுச்சுன்னா, அதாவது படிக்கணும், உடனே வேலைக்கு போகணும், படிக்கும் போது புக்கை எடுக்கும் போதெல்லாம் நான் அரசு அதிகாரியானா எப்படி இருப்பேன், புரியுதுங்களா? புக் எடுக்கும் போதெல்லாம் நான் வந்து குரூப் 2 ஆஃபீஸராக இருந்தால் எப்படி இருப்பேன், நான் குரூப் 1 ஆஃபீஸராக இருந்தால் எப்படி இருப்பேன், நான் விஓவாக இருந்தால் எப்படி இருப்பேன், நான் விஓவாக என் பணியை தொடரும் போது எப்படி இருப்பேன். ஓகேங்களா? அதெல்லாம் அந்த உணர்வுகள் நமக்குள்ள வந்துச்சுன்னா வீட்டில் யாருமே சொல்ல தேவையில்லை, படிக்கணும்னு சொல்ல தேவையில்லை.
ஓகேங்களா? யாருமே வந்து நீங்க படிங்க, கரெக்டா ஷெட்யூல ஃபாலோ பண்ணுங்க, படிங்க. பேரண்ட்ஸ் திட்டவே தேவையில்லை. நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவோம்? படிப்போம். பேரண்ட்ஸ் தான் வேலை சொன்னாலும் அம்மா நான் படிக்கணும், எனக்கு வேலை இருக்குது, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்ப அந்த உணர்வுகள் அதுக்குள்ள வரணும். நான் அரசு அதிகாரி ஆனால் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற உணர்வு. இப்போ குரூப் ஆஃபீஸர் ஆனா எப்படி இருப்பேன், எனக்கு ஜீப் கொடுத்துருவாங்க, நான் கார்ல போவேன், நான் எப்படி இருப்பேன், நான் பண்ற சைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, நான் அரசு அதிகாரி ஆனால் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத நம்மளோட நினைவுகளை நினைச்சு பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப அப்படி நினைச்சு பார்த்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, காலையில எந்திரிச்சு ஈஸியா படிக்க போகணும். பாருங்களேன், நிறைய பேர் இன்னொரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்னா, காலையில நம்ம படிக்கணும்னு நினைப்போம், காலையில எந்திரிச்சு படிக்கணும்னு நினைப்போம், ஆனா நம்மளால எந்திரிக்க முடியாது. நிறைய பேருக்கு இந்த டிராபேக்ஸ் இருக்கும், அதை படிக்க முடியாது. அதாவது காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும்னு நினைப்போம், ஆனா எந்திரிக்கிறது 7 மணி 8 மணிக்கு எந்திரிப்போம். நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதாவது நைட்டு, அதாவது தூங்கும் போது சீக்கிரம் தூங்கிடணும். அதாவது இப்படி பண்ணக்கூடாது. நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க. ஏன்னா அதாவது படிக்கும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இப்போ சொல்ல போதும். ஓகேங்களா? அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு அதாவது நைட்டு ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் படிப்பாங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பாங்க. அப்ப தூங்குற டைம் எவ்வளவு நேரம்? 12 மணி 1 மணிக்கு படிச்சுட்டு காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க? 4 மணிக்கு. அப்ப தூங்குற டைம் அப்படி படிச்சா நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்காது. நம்ம எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு இதுக்கு குழந்தை மாதிரி தூங்கணும். அதாவது படிக்கிற நேரத்துல எப்படி தூங்கணும்னா, குழந்தைங்க மாதிரி தூங்கணும். அப்பதான் வந்து நம்ம படிக்கிறதுலாம் மைண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அதாவது படிச்சதை ரீகால் பண்ண முடியும். இல்லைன்னா அதாவது மடம் படிச்சுட்டே இருந்தோம்னா எவ்வளவு படிச்சாலும் மைண்ட்ல நிற்காது, படிக்க முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் சொல்ல போற முடியுங்களா? அப்ப எவ்வளவு படிச்சாலும் மைண்ட்ல நிற்காது, படிக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம படிச்சுட்டு இருக்கும் போதே இப்போ நைட்ல படிக்கணும் அப்படின்னா, நைட்ல ஒரு 10 o'clock வரைக்கும் இல்லை 11 o'clock வரைக்கும் படிச்சுட்டு மார்னிங் வந்து ரொம்ப நேரம், அதாவது 3 o'clock எழுந்திரிச்சு படிக்கிறது, 4 o'clock எழுந்திரிச்சு படிக்கிறது அதெல்லாம் வேஸ்ட். நார்மலா 6 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சாவே நல்லது. நார்மலா 6 மணிக்கு எழுந்திரிச்சு, அதாவது படிக்கும்போது எவ்வளவு நேரம் படிப்போம், அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் படிப்போம் அப்படின்னா, படிக்க வந்துட்டோம், டிஎன்பிஎஸ்சிக்குள்ள அப்பியர் ஆயிட்டோம், உள்ள வந்துட்டோம், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போறோம்னா எவ்வளவு நேரம் படிப்போம் அப்படின்னா, மார்னிங் அதாவது ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சாலே நல்லது. 6 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம படிச்சாலே நல்லது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்வத்தில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 4 o'clock 5 o'clock எழுதிப்போம். 10 நாளுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்றதே இல்லை. இது நிறைய நடந்திருக்கும். 10 நாளுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்றதே இல்லை. நம்ம படிக்கும்போது நல்லா பிளான் பண்ணி படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பிளான் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். 6 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சாலே 6 to 8 ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 9 o'clock வரைக்கும் ஆரம்பிக்கலாம். 9 o'clock 9 to 11. அதுக்கப்புறம் 11:30 to 1 o'clock. அப்போ பாருங்க, மார்னிங்லேயே ஒரு 3 செஷன் படிக்கலாம். படிக்கும்போது ஃபுல் டைம் படிக்கலாம். சொல்ல முடியுங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் படிக்கும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ கவனிங்க, படிக்கும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா, படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா, வேற ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது படத்துக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா படத்துக்கு போயிட்டு வந்துருக்கு. ஓகேவா? ஏன்னா உங்க படிக்கும்போது என்ன, படத்துக்கு போகாம படிச்சீங்கன்னா என்ன இருக்கும், அந்த படம் ஃபுல்லா இங்க ஓடிக்கிட்டே இருக்கு. இது ரியலைஸ் பண்ணிருக்குமா? அதே மாதிரி இந்த நிறைய பேர் சீரியல்லாம் பார்ப்பாங்க. சீரியல்லாம் பார்க்கறவங்க இருக்காங்க. படிக்கும்போது டெய்லி ஆஃப்டர் எனக்கு இந்த சீரியல் பிடிக்கும் சார், நான் அதை பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த சீரியல் அந்த டைம்ல பாருங்க, புத்தகம் பண்ணி வச்சுட்டு. ஏன்னா நீங்க அந்த டைம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? அந்த டைம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சீரியல் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சீரியல் டிவி பார்க்காம போன்ல என்ன நடந்துச்சு யாராவது மெசேஜ் பண்ணி கேட்போம், இந்த சீரியல் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் அதாவது எந்த திங்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை படிக்கும் போது பண்ணாதீங்க. ஓகேவா? படிக்கும் போது பண்ணாதீங்க. அதாவது இல்ல படிப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் பார்த்து வந்துட்டு அப்புறம் படிக்கலாம் அந்த திங்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து படிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறோம். கொஞ்சம் கான்செப்ட் தான். ஏன்னா படிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லியிருப்போம். நம்ம படிக்கும் போது என்ன பண்ணணும்? ஏன்னா நிறைய பேர் படிக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன், எல்லாரும் சொல்லிட்டாங்க, கேட்டுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. படிக்கும் போது இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம்
ஃபெயிலியர் ஆகுது, எனக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். கொஞ்சம் அதாவது சில கான்செப்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது படிக்கும் போது என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஏதாவது சார் சொல்லியிருப்பாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கணும். எல்லாருமே சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக் எடுத்து படிக்கணும். ஓகேங்களா, சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம டிஎன்பிசி அப்படின்னா ஸ்கூல் புக் படிக்கணும். சார் சொன்ன மாதிரி அதாவது என்சிஆர்டி புக் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அது படிக்கணும். இப்போ படிக்கும்போது ஏதோ ஒரு எக்ஸாம் படிக்கும்போது சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா, அதாவது நிறைய கதைலாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா, அதாவது மாடு பசுமாடு இருக்குல்ல, பசுமாடு சாப்பிடும் ஒரு நாள் ஃபுல்லா வயல்வெளியில விட்டா எல்லாத்தையும் சாப்பிடும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து என்ன பண்ணுவேன், அசைப்போம். அதே மாதிரி தான் நம்ம படிக்கிறத எவ்வளவுதான் படிக்கிறானோ அந்த படிக்கிறத அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கிறத மற்றவங்க கிட்ட பகிரணும். அதாவது நான் இந்த கான்செப்ட் படிச்சிருக்கேன் ஓகேங்களா, இப்போ என்ன வேணாலும் சொல்லலாம். நான் செல் விஷயம் பத்தி படிக்கிறேன், செல் பிரிதல் பத்தி படிக்கிறேன், அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை பத்தி சொல்லுங்க. ஹிஸ்டரியில நான் வாவுசி பத்தி படிக்கிறேன், வாவுசியை பத்தி 4 பாயிண்ட் சொல்லுங்க. அந்த ஒரு பாயிண்ட் மறக்கல உங்களுக்கு, அந்த ஒரு பாயிண்ட் மறக்கல, அதை திருப்பி புக் எடுத்து பார்க்கும்போது மறக்கவே மாட்டாங்க. புரியுதாங்க? இதுதான் நீங்க படிக்க வேண்டியது, படிக்கும் போது பண்ண வேண்டியது. சொல்ல முடியுதா? படிக்கும் போது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி ஓகேங்களா, புக்கை மூடி வச்சுட்டு அதாவது ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. படிக்கும் போது சில நுணுக்கங்கள்லாம் இருக்கு. நான் எப்படி படிக்கணும்னு சொல்றேன். இப்போ புது புக் இருக்கு அப்படின்னா புது புக்கை நம்ம படிக்கணும். படிக்கும்போது டிஎன்பிசி படிக்கும்போது என்ன பண்ணலாம், புது புக்கை எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சப்ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, சப்ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க புக்ல பாத்துட்டீங்களா. அந்த சப்ஹெட்டிங் வைஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு சாப்டர் உள்ள எடுத்துட்டீங்கன்னா அதுல சப்ஹெட்டிங் வைஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சப்ஹெட்டிங் வைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த புக்கு படிக்கிறோம்னா புக்லயோ இல்ல வேற ஏதாவது நம்ம இன்ஸ்டியூட்ல நோட்ஸையோ எந்த படிக்கும் போதும் ஃபர்ஸ்ட் அதை பென்சில் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் படிக்கும் போது நமக்கு எல்லாமே ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா நமக்கு இருக்க மாட்டோம். எது தெரியுமா இருக்கும், சயின்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் படிக்கும் போது நமக்கு எல்லாமே ஸ்டோர் ஆகாது. என்ன பேசுறது ஃபாலோ பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட் படிக்கும் போது நிறைய மறந்து போகும். அப்படி மறக்கிறது தான் நல்லது. நிறைய பேர் எக்ஸாம் பக்கத்துல வந்து சார் நான் நிறைய படிச்சுட்டேன், நான் படிச்சதெல்லாம் மறந்து போன மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைப்போமா? அதான் இதான் அந்த சிம்டம்ஸ். படிச்சதுக்கான அறிகுறியே இதுதான். படிச்சது மறந்து போன மாதிரி இருக்கும். அதான் படிக்கிறதுக்கான அறிகுறியே. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னு வச்சுக்கல, நம்ம நிறைய பேர் படிக்கலன்னு இருக்கோம். ஒண்ணுமே படிக்காம எக்ஸாம் போயிருந்துருக்கேன், ஒண்ணுமே படிக்காம போய் எக்ஸாம் வந்துருக்கேன். எப்படி இருக்கும்? ஜாலியா போகும். மற்றவங்க படிக்கிறது பார்த்துட்டு ஐயா என்ன எவ்வளவு நேரம் படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் எதிர்த்து வச்சுட்டு போகும். ஓகேங்களா? அப்ப படிக்கும் போது நம்ம எல்லாத்தையும் படிச்சோம்னா எப்படி இருக்கும், நமக்கு படிச்சது எப்படி இருக்குங்க, படிச்சது எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும். அதான் படிக்கிறதுக்கான அறிகுறியே. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லியிருக்கோம், நம்ம புக்கை படிக்கும் போது பென்சில்லையோ இல்ல ரெட் பென்லையோ இல்ல ஹைலைட்டர்லையோ அண்டர்லைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது அண்டர்லைன் பண்ணணும். ஒரு ஃபுல் சாப்டர் படிக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் படிக்கணும். சும்மா கொஞ்சம் மட்டும் படிச்சுட்டு இதுல இருந்து வரவே இல்லை அப்படின்னு படிக்கூடாது. ஓகேங்களா? நிறைய கூட சொல்லுவோம் இதுல இருந்து வரவே இல்லை, எங்கிருந்து கேட்கறாங்கன்னு தெரியல அப்படிம்பாங்க நிறைய பேர். ஆனா கேட்டா புக்ல இருந்தா கேட்டிருப்பாங்க. அரைமுறையா புக் படிச்சவங்களா எங்க இப்ப நல்லா படிச்சவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷம் இங்க இருந்து கேட்டிருக்காங்க, இந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்க, நான் எழுதிருக்கேன் அப்படின்னு கரெக்டா சொல்லுவாங்க. சொல்ல முடியுதுங்களா? அப்ப என்ன பண்ணுறா, ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்னாலும் சரி படிக்கிறீங்கன்னா முழு இன்வால்மெண்டோட படிக்கணும். ஃபர்ஸ்ட் படிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணி படிக்கணும் ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் டைம் சொல்றேன், இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. படிக்கும் போது ஃபாலோ பண்ண வேண்டியது, படிச்சா சூப்பரா படிச்சிடலாம் அதுக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். செகண்ட் டைம் என்ன பண்ணணும்னா அடுத்து செகண்ட் ரிவிஷன் பண்ணும்போது அதுல வேற ஏதாவது பெண்ல பாக்ஸ் போடணும், இல்லைன்னா கட்டம் போடணும். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து ஒரு தேர்ட் டைம் இல்லைன்னா ஒரு 5வது டைம் படிக்கும் போது அது ஒரு ஸ்டார் போட்டு படிக்கணும். இதெல்லாம் படிக்கணும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியம். அது சில நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர்ஸ் எல்லாம் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அது மட்டும் அப்படியே கட்டம் போட்டு படிச்சுக்கணும், இல்லை ஸ்டார் போட்டு படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம் டைம் இப்போ நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், படிச்சவங்களுக்கு சொல்றேன், படிக்காத ஜாலியாக தான் இருப்பாங்க. இல்லையா? நாளைக்கு எக்ஸாம் தான் படிச்சவங்க இன்னைக்கு எப்படி இருப்பாங்க, எல்லா சப்ஜெக்டும் படிப்பாங்க. லைட்டா நமக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கும், லைட்டா ரொம்ப ஃபீவர் 100 டிகிரி வர மாதிரியே இருக்கும் ஃபீவர், அந்த சிம்டம்ஸ் இருக்கும், நிறைய காய்ச்சல் வர மாதிரியே இருக்கும்.
ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? ஏன்னா அப்ப நாளைக்கு எக்ஸாம் நீ படிக்கும் போது என்னன்னா நமக்கு எதுவுமே தோணாது, என்ன படிக்கணும், என்ன என்ன லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தோணாது. ஓகேவா? அப்போ லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு, லாஸ்ட் டைம் அதாவது எக்ஸாம் 2 டேஸ்க்கு முன்னாடி லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு, இந்த ரிவிஷனுக்கு நம்ம என்ன புக்லெட்ல ஸ்டார் போட்டு வச்சிருக்கோமோ இல்ல மெட்டீரியல், நம்ம கிளாஸ் நோட்ஸ் மெட்டீரியல் இல்ல நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல என்ன ஸ்டார் போட்டு வச்சிருக்கோமோ அதை மட்டும், அந்த ஸ்டார்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஃபாலோ பண்ண முடியுங்களா? இது ஒரு வே ஆஃப் ஸ்டடி. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அடுத்து இது ஒரு வே ஆஃப் ஸ்டடி. அப்போ என்ன சொல்லியிருக்கோம், புக்கை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன சொன்னோம், புக்ல ஃபர்ஸ்ட் புக்கை படிக்கும்போது ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ரிவிஷன் பண்ணும்போது பாக்ஸ் போடணும். அடுத்த ஒரு 5th ரிவிஷன் பண்ணும்போது ஸ்டார் போட்டு இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். அது புக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம நோட்ஸ் படிச்சாலும் சரி, ஓகேங்களா, நோட்ஸ் படிச்சாலும் சரி, ஸ்டடி மெட்டீரியல் படிச்சாலும் சரி, எந்த படிக்கும் போது இப்படி பண்ணணும். நெக்ஸ்ட் திங், அடுத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து ஒரு ஜெனரல் கொஸ்டின் கவனிங்களா. என்ன கொஸ்டின்னா, இப்போ புதுசா ஏதாவது ஒரு கமர்ஷியலா ஒரு சினிமா பாட்டு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சினிமா பாட்டு ஒன்று வருது, அதை நம்ம எவ்வளோ வேகமாக மனப்பாடம் பண்ணி நம்மளே பாடுறோம், பாடுறோமா இல்லையா? சார் எல்லாமே தூக்கம் வந்துச்சு சார், அப்படிதான் ரொம்ப டயர்ட் ஆகிடும் சார், கேட்டு கேட்டு தூக்கம் வந்துச்சு சார். என்ன கொஸ்டின் சொல்றீங்களே புரியல, என்ன பேசுறீங்கன்னு தெரியுதா? சார் என்ன கவனிக்கணும்னு தெரியுதா? ஓகேவா? அதாவது ஒரு சினிமா பாட்டு வருது, புதுசாக ஒரு சினிமா பாட்டு வருது. சினிமா பாட்டு வரும்போது நம்ம எவ்வளவு ஆர்வமா கேட்கிறோம். சரி, எனக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன், ஓகேங்களா, அவரோட பாட்டு வருது. அதாவது சினிமா பாட்டை எழுதி மனப்பாடம் பண்றீங்களா, எழுதி பாருங்களா? என்னைக்காது அம்மாவா இல்லையா? எழுதுறது இல்லை, அதான் லிரிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கறது கூட இல்லை. ஆனா ஆட்டோமேட்டிக்கா யாரோ பார்த்தாங்க, எங்கேயோ கேட்கிறோம், அதை அப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரிதான் அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்கு, அவ்வளோ ஆர்வம் இருக்கு. அந்த இன்வால்மெண்ட்ல இருக்கிற 10% கூட நம்ம படிக்கிறதுக்கு இல்லை. அதனாலதான் 10 டைம் படிச்சாலும் 11வது டைம் கேட்டா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? நம்மளால படிக்க முடியல, படிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா படிக்க முடியல, ஆர்வம் இல்லை, கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயோ போகுது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த புக்கா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டடி மெட்டீரியல் இருந்தாலும் சரி, நம்ம அந்த அதுல உள்ள கான்செப்டை என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஆல்மோஸ்ட் போன் வச்சிருப்போம், அது தப்பே இல்லை. அது என்னன்னா, அந்த போன்ல இருக்க கான்செப்ட் இல்ல இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதாவது பதிவு பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரெக்கார்ட் பண்ணுங்க. நம்ம அவ்வளோ ஆர்வமா என்ன பண்ணுவோம்னா டிக்டாக் வீடியோ போடுவோம், ஆனா ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னா ரெக்கார்டே பண்ண மாட்டோம். படிக்கிற விஷயமா எதுவுமே பண்ண மாட்டோம். ஓகேவா? அப்ப படிக்கிற சப்ஜெக்டை என்ன பண்ணணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. படிக்கிற சப்ஜெக்ட் என்ன பண்ணணும், எதுவுமே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியல, படிக்க முடியல, இந்த புக் பேக் கொஸ்டின் எல்லாம் மறந்து போகுது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணணும். புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் அனுப்பாதீங்க. அனுப்புனா அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். என்ன தெரியுமா ஸ்டார்ட் ஆகும், உங்க வாய்ஸ் ஹீரோயின் வாய்ஸ் மாதிரி இருக்கு, உங்க வாய்ஸ் சிவகார்த்திகேயன் வாய்ஸ் மாதிரி இருக்கு, அப்பெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ண முடியாது. அது கிண்டல் பண்ணா என்ன நடக்கும், அடுத்து நமக்கு ரெக்கார்ட் பண்ணவே தோணாது. ஃபாலோ பண்ண முடியுதா? அவங்க கிண்டல் பண்ணாங்கன்னா நமக்கு ரெக்கார்ட் பண்ணணுமே தோணாது. அதனால என்ன பண்றீங்க, ஹீரோயின் வாய்ஸா இருக்கட்டும், ஆக்டர் வாய்ஸா இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஓகேவா, என்ன பண்ணணும்னா அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்களே கேட்டு பாருங்க. ஓகேங்களா? அந்த சப்ஜெக்ட் சினிமா பாட்டை விட ஃபாஸ்டா படிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேட்டா உங்க வாய்ஸை என்னைக்காவது உங்க வாய்ஸை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பார்த்துருக்கீங்களா? கேட்டு பாருங்க. பஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரியே இருக்கும் வாய்ஸ். நிறைய பேர் கேட்டுக்க மாட்டோம். உங்க வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேட்டு பாருங்க. யாருக்குமே அனுப்பாதீங்க, அனுப்பாதான் பிரச்சனை. உங்க வாய்ஸை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேட்டு பாருங்க. எப்படின்னா சும்மா சார் ரெக்கார்ட் பண்றதுக்கே சரியா இருக்கு சார், ரெக்கார்ட் பண்ணவே வெக்கமா இருக்கு முடியல அப்பெல்லாம் இல்லை. வேற யாருக்கும் அனுப்பல, நீங்க தானே கேட்க போறீங்க. அதனால ஸ்டைலாக சொல்லுங்க. வணக்கம், நான் இப்போது இந்த பாடம் நடத்த போகிறேன், இல்லை வாசிக்க போகிறேன், எப்படி வேணாலும் சொல்லுங்க. ஓகேங்களா? எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது ஜோக்கா படிக்கலாம், ஜோவியெல்லாம் படிக்கலாம். நம்மளோட எய்ம் என்ன, படிக்கணும். அது எந்த விதத்துல வேணாலும் படிக்கலாம். ஓகேங்களா? ரெக்கார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எப்ப கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்ற மாதிரி, எப்ப கேட்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரெக்கார்ட் பண்ணிட்டோம். எப்ப ரெக்கார்ட் பண்ணணும்னா, எல்லாரும் காலையில தூங்கிட்டு இருப்பாங்க, அப்ப கூட ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லைன்னா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு ரூம் சாத்திட்டு அதுல கூட ரெக்கார்ட் பண்ணலாம். அமைதியா இருக்கட்டும், டிஸ்டர்ப் ஆகாது அப்படிங்கிறது.
ஓகேங்களா? நான் படிக்கும்போது அதெல்லாம் படித்தேன். அதாவது படிக்கும்போது என்னோட நேட்டிவ் வந்து திருச்சி. அங்கே திருச்சியில் படிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக சென்னையில் பசங்க தங்கி படித்தாங்க. அவங்க கூட வந்து படிக்கும்போது என்ன பண்ணோன்னா, சென்னையில் நிறைய டிராஃபிக், உங்களுக்கே தெரியும், டிராஃபிக் நிறைய இருக்கும். நைட் டைம்லலாம் டிராஃபிக்காக இருக்கும், இது பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவோம்னா, ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவே 4 மணிக்கு எழுந்திருக்கேன். நான் படிக்கிறதுக்காக 4 மணிக்கு எழுந்திரிச்சதில்லை, ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவே 4 மணிக்கு எழுந்திருக்கேன். ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு தூங்கிடுவேன். ஓகேங்களா? அப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான், ரெக்கார்ட் பண்ணுற மெத்தட் ரெக்கார்ட் பண்ணியாச்சு, அமைதியாக இருக்கும். அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் எப்போ கேட்கணும் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டியூட்டுக்கு பஸ்ஸில் வரும். பஸ்ஸில் வரும்போது புக் எடுத்து வச்சா என்னென்ன கமெண்ட்ஸ் வரும்னு நமக்கு தெரியும். இன்ஸ்டியூட்டுக்கு பஸ்ஸில் வரும்போது புக் எடுத்து வச்சா என்னென்ன கமெண்ட் வரும்? ஐயா படிக்கிறதுக்கே நேரம் போகிறார், பஸ்ஸில் வரும்போது தான் படிச்சுட்டே வராங்க, ஓகேங்களா, நல்லா படிப்பாங்களோ அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஓகேவா? நம்ம பஸ்ஸில் வரும்போது இந்த ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கேட்டால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? யாராவது படிக்கணும்னு தெரியுமா? யாராவது படிக்கிறாங்கன்னு தெரியுமா? பஸ்ஸில் வரும்போது ரெக்கார்டிங்ஸ் கேட்டு வரலாம். புரியுதா? ஒரு 3 டைம் ரெக்கார்டிங்ஸ் கேளுங்களேன், அந்த சப்ஜெக்டை நீங்களே கிளாஸ் எடுக்கலாம். அவ்வளோதான். 3 டைம். இல்லை எப்படி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். எப்படி கேட்கணும்? நம்ம எல்லாரையும் சப்ஜெக்ட் வைஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சாப்டர் ரெக்கார்ட் பண்ணுங்க, ஒரு சினிமா பாட்டை விட கம்மியாக வரும். ஒரு சாப்டர் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆர்வத்தில் பயந்துட்டே ரெக்கார்ட் பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அதனால ஒரு பாட்டை விட கம்மியாக தான் வரும். அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா, தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் கேட்கணும். ஹெட்செட் போட்டு டீசெண்டாக வாக்கிங் பண்ணுவோம்ல, வாக்கிங் பண்ணும்போது, அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணும்போது பாட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம். பாட்டு கேட்குற மாதிரியே நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போது பண்ணதை கேட்கணும். ஓகே, தூங்கி எழுந்திரிச்சோட கேட்கணும், ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ரெக்கார்டிங்ஸ் கேட்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு புக்கை தொடவே தோணாது. ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய பசி இருக்கும், அதனால புக்கை தொடவே தோணாது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய தூக்கம் வரும், புக்கை தொடவே தோணாது. ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்திரிச்சோட ப்ரெஸ் பண்ணும்போது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னாவே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் சாப்பிடுவோம், எக்ஸ்ட்ரா ஒரு 4 டைம் சாப்பிடுவோம். அப்போ 4 2 எத்தனை டைம் ஆச்சு? 8 டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சோன்னு அப்போ ஒரு சாப்பிட்ற எவ்வளோ டைம் படிக்கிறோங்க? அதில் எவ்வளோ டைம் கேட்கணும்? அதான் சொல்லுவாங்க, கற்றலில் கேட்டலே நன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? கேள்விப்பட்டிருக்குமா? கற்றலில் கேட்டலே நன்று அப்படிங்கிறது நம்ம புக்கை வச்சுட்டு படிக்கிறத விட லிசனிங் ஸ்கில்ஸ், அதாவது லிசன் வழியா, லிசன் த்ரூ, அந்த வழியா படிச்சோம்னா ஈஸியா படிச்சிடலாம். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அதாவது கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், இல்ல சயின்ஸ்ல புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல மேக்ஸ்ல ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு மறந்து போயிடும். ஃபார்முலாஸ் நிறைய டைம் படிச்சிருப்போம், நிறைய டைம் எழுதி வச்சிருப்போம், மறந்து போயிடும். அதை ஒரு சினிமா பாட்ட மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சோம்னா மனப்பாடம் பண்ணி நம்மளே பாடுறோம். பரமா இல்லையா சார்? எல்லாமே தூக்கம் வந்துச்சு சார், அப்படிதான் ரொம்ப டயர்ட் ஆகிடும் சார், கேட்டு தூக்கம் வந்துச்சு சார். என்ன கொஸ்டின் சொல்றீங்கன்னே புரியல, என்ன பேசுறீங்கன்னு தெரியுதா? சார் என்ன கவனிக்கணும்னு தெரியுதா? ஓகேவா? அதாவது ஒரு சினிமா பாட்டு வருது, புதுசாக ஒரு சினிமா பாட்டு வருது. சினிமா பாட்டு வரும்போது நம்ம எவ்வளவு ஆர்வமா கேட்கிறோம். சரி, எனக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன், ஓகேங்களா, அவரோட பாட்டு வருது. அதாவது சினிமா பாட்டை எழுதி மனப்பாடம் பண்றீங்களா? எழுதி பாருங்களா? நினைக்காது அம்மாவா இல்லையா? எழுதுறது இல்லை, அதை லிரிக்ஸ்லாம் நம்ம பார்க்கறது கூட இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்கா யாரோ பார்த்தாங்க, எங்கேயோ கேட்கிறோம், அதை அப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரிதாங்க, அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்கு, அவ்வளோ ஆர்வம் இருக்கு. அந்த இன்வால்மெண்ட்டோட, அந்த இன்வால்மெண்ட்ல இருக்கிற 10% கூட நம்ம படிக்கிறதுக்கு இல்லை. அதனாலதான் 10 டைம் படிச்சாலும் 11வது டைம் கேட்டா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? நம்மளால படிக்க முடியல, படிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா படிக்க முடியல, ஆர்வம் இல்லை, கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயோ போகுது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த புக்கா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டடி மெட்டீரியல் இருந்தாலும் சரி, நம்ம அதுல உள்ள கான்செப்டை என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஆல்மோஸ்ட் போன் வச்சிருக்கோம், அது தப்பே இல்லை. அது என்னன்னா, அந்த போன்ல இருக்க கான்செப்ட் இல்ல இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதாவது பதிவு பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரெக்கார்ட் பண்ணுங்க. நம்ம அவ்வளோ ஆர்வமா என்ன பண்ணுவோம்னா டிக்டாக் வீடியோ போடுவோம், ஆனால் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னா ரெக்கார்டே பண்ண மாட்டோம். படிக்கிற விஷயமா எதுவுமே பண்ண மாட்டோம். ஓகேவா? அப்போ படிக்கிற சப்ஜெக்டை என்ன பண்ணணுங்க? ஃபாலோ பண்ணுங்க. படிக்கிற சப்ஜெக்ட் என்ன பண்ணணும்?
எதுவுமே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியல, படிக்க முடியல, இந்த புக் பேக் கொஸ்டின் எல்லாம் மறந்து போகுது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணணும். புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் அனுப்பாதீங்க. அனுப்புனா அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். என்ன தெரியுமா ஸ்டார்ட் ஆகும்? உங்க வாய்ஸ் ஹீரோயின் வாய்ஸ் மாதிரி இருக்கு, உங்க வாய்ஸ் சிவகார்த்திகேயன் வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுவோம். ஃபாலோ பண்ண முடியுதா? அப்படி கிண்டல் பண்ணா என்ன நடக்கும்? அடுத்து நமக்கு ரெக்கார்ட் பண்ணவே தோணாது. ஃபாலோ பண்ண முடியுதா? அவங்க கிண்டல் பண்ணாங்கன்னா நமக்கு ரெக்கார்ட் பண்ணணுமே தோணாது. அதனால என்ன பண்றீங்க? ஹீரோயின் வாய்ஸா இருக்கட்டும், ஆக்டர் வாய்ஸா இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஓகேவா? என்ன பண்ணணும்னா அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்களே கேட்டு பாருங்க. ஓகேங்களா? அந்த சப்ஜெக்ட் சினிமா பாட்டை விட ஃபாஸ்டா படிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேட்டா உங்க வாய்ஸை என்னைக்காவது உங்க வாய்ஸை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பார்த்துருக்கீங்களா? கேட்டு பாருங்க. பஸ்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரியே இருக்கும் உங்க வாய்ஸ். நிறைய பேர் கேட்டுருக்க மாட்டோம். உங்க வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேட்டு பாருங்க. யாருக்குமே அனுப்பாதீங்க, அனுப்புறதான் பிரச்சனையே. உங்க வாய்ஸை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேட்டு பாருங்க. எப்படின்னா சும்மா சார் ரெக்கார்ட் பண்றதுக்கே சரியா இருக்கு சார், ரெக்கார்ட் பண்ணவே ரெக்கமா இருக்கு முடியல அப்பெல்லாம் இல்ல. வேற யாரும் அனுப்பல, நீங்க தானே கேட்க போறீங்க. அதனால ஸ்டைலாக சொல்லுங்க. வணக்கம், நான் இப்போது இந்த பாடம் நடக்க போகிறேன், இல்ல வாசிக்க போகிறேன், எப்படி வேணாலும் சொல்லுங்க. ஓகேங்களா? எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுல ஜோக்கா படிக்கலாம், ஜோவியெல்லாம் படிக்கலாம். நம்மளோட எய்ம் என்ன? படிக்கணும். அது எந்த விதத்துல வேணாலும் படிக்கலாம். ஓகேங்களா? ரெக்கார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எப்ப கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்ற மாதிரி, எப்ப கேட்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரெக்கார்ட் பண்ணிட்டோம். எப்ப ரெக்கார்ட் பண்ணணும்னா எல்லாரும் காலையில தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப கூட ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லைன்னா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு ரூம் சாத்திட்டு அதுல கூட ரெக்கார்ட் பண்ணலாம். அமைதியா இருக்கட்டும், டிஸ்டர்ப் ஆகாது அப்படிங்கிறது. ஓகேங்களா? நான் படிக்கும்போது அதெல்லாம் படிச்சேன். அதாவது படிக்கும்போது என்னோட நேட்டிவ் வந்து திருச்சி. அங்க திருச்சியில படிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக சென்னையில பசங்க தங்கி படிச்சாங்க. அவங்க கூட வந்து படிக்கும்போது என்ன பண்ணணும்னா சென்னையில நிறைய டிராஃபிக், உங்களுக்கே தெரியும், டிராஃபிக் நிறைய இருக்கும். நைட் டைம்ல எல்லாம் டிராஃபிக்கா இருக்கும், இது பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவோம்னா ரெக்கார்ட் பண்றதுக்காகவே 4 மணிக்கு எழுந்திருக்கேன். நான் படிக்கிறதுக்காக 4 மணிக்கு எழுந்திரிச்சு, ரெக்கார்ட் பண்றதுக்காகவே 4 மணிக்கு எழுந்திருக்கேன். ரெக்கார்ட் பண்றதுக்காக 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபுல்லா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு தூங்கிடுவேன். ஓகேங்களா? அப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ற மெத்தட் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அமைதியா இருக்கும், அந்த டைம்ல ரெக்கார்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் எப்ப கேட்கணும் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டியூட்டுக்கு பஸ்ல வரும். பஸ்ல வரும்போது புக் எடுத்து வச்சா என்னென்ன கமெண்ட்ஸ் வரும்னு நமக்கு தெரியும். இன்ஸ்டியூட்டுக்கு பஸ்ல வரும்போது புக் எடுத்து வச்சா என்னென்ன கமெண்ட் வரும்? ஐயா படிக்கிறதுக்கே நேரம் போறாரு, பஸ்ல வரும்போது தான் படிச்சுட்டே வராங்க, ஓகேங்களா, நல்லா படிப்பாங்களோ அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஓகேவா? நம்ம பஸ்ல வரும்போது இந்த ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கேட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? யாராவது படிக்கணும்னு தெரியுமா? யாராவது படிக்கிறாங்கன்னு தெரியுமா? பஸ்ல வரும்போது ரெக்கார்டிங்ஸ் கேட்டு வரலாம். புரியுதா? ஒரு 3 டைம் ரெக்கார்டிங்ஸ் கேளுங்களேன், அந்த சப்ஜெக்டை நீங்களே கிளாஸ் எடுக்கலாம். அவ்வளவுதான். 3 டைம். இல்ல எப்படி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். எப்படி கேட்கணும்? நம்ம எல்லாரையும் சப்ஜெக்ட் வைஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சாப்டர் ரெக்கார்ட் பண்ணுங்க, ஒரு சினிமா பாட்டை விட கம்மியா தான் வரும். ஒரு சாப்டர் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆர்வத்துல பயந்துட்டே ரெக்கார்ட் பண்ணுவோம், ஃபாஸ்டா ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அதனால ஒரு பாட்டை விட கம்மியா தான் வரும். அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா, தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் கேட்கணும். ஹெட்செட் போட்டு டீசெண்டா வாக்கிங் பண்ணுவோம்ல, வாக்கிங் பண்ணும்போது, அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணும்போது பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம். பாட்டு கேட்கிற மாதிரியே நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போது பண்ணதை கேட்கணும். ஓகே? தூங்கி எழுந்திரிச்சோட கேட்கணும், ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ரெக்கார்டிங்ஸ் கேட்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு புக்கை தொடவே தோணாது. ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய பசி இருக்கும், அதனால புக்கை தொடவே தோணாது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய தூக்கம் வரும், புக்கை தொடவே தோணாது. ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்திரிச்சோட ப்ரெஸ் பண்ணும்போது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னாவே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் சாப்பிடுவோம், எக்ஸ்ட்ரா ஒரு 4 டைம் சாப்பிடுவோம். அப்போ 4 எத்தனை டைம் ஆச்சு? 8 டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சோம். அப்போ ஒரு சாப்டரை எவ்வளவு டைம் படிக்கிறோங்க? அதை எவ்வளவு டைம் கேட்கணும் நம்ம? அதான் சொல்லுவாங்க, கற்றலில் கேட்டலே நன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? கேள்விப்பட்டிருக்கோமா? கற்றலில் கேட்டலே நன்று அப்படிங்கிறது நம்ம புக்கை வச்சு படிக்கிறத விட லிசனிங் ஸ்கில்ஸ், அதாவது லிசன் வழியா, லிசன் த்ரூ அந்த வழியா படிச்சோம்னா ஈஸியா படிச்சிடலாம். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி. அதாவது கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், இல்ல சயின்ஸ்ல புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல மேக்ஸ்ல ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு மறந்து போயிடும். ஃபார்முலாஸ் நிறைய டைம் படிச்சிருப்போம், நிறைய டைம் எழுதி வச்சிருப்போம், மறந்து போயிடும். அதை ஒரு சினிமா பாட்டு மாதிரி நம்ம இல்ல நார்மலா கூட கேட்கலாம். ஃபாலோ பண்ண முடியுதுங்களா?
ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? அப்போ படித்தல் அதாவது படிக்கணும், அதாவது வே ஆஃப் ஸ்டடிங்க. நம்ம ஸ்டடிங் மோடை மட்டும் மாற்றுறோம். புக்கை வச்சு படிக்காம ஒரு நாள் ஒரு 6 மணி நேரம் எப்போதான் புக்கே பார்த்துட்டு என்ன இருக்கும், தலைவலிக்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? அப்போ நம்ம படிக்கிறோம், படிக்கிறத ஸ்டைலை மாற்றணும். இந்த ஸ்டைலை மாற்றுறீங்க, அவ்வளோதான். ஃபாலோ பண்ண முடியுதா? அப்போ படிக்கும்போது யாராவது படிக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த பதிவு பண்ணுதல், அதாவது ரெக்கார்டிங் பண்ணுதல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெக்கார்டிங் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன சொன்னோம், படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி படிக்கணும், எதாவது முக்கியமாக இருக்கு அதை குறித்து படிக்கணும் அப்படின்னு சொன்னோம். அடுத்த செகண்ட் டாஸ்க் என்ன சொன்னோம், ரெக்கார்டிங்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். ரெக்கார்டிங் பண்ணுங்க, இதை எழுந்து பண்ணீங்கன்னாவே சூப்பராக படிச்சிடலாம். இந்த குரூப் 4ல ஈஸியாக வேலைக்கு போயிடலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கிறத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸே இல்லை சார், நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் அப்படின்னா, ஓகேவா, நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு 5 நிமிஷம் கண்ணாடியை முன்னாடி வச்சுட்டு சொல்ல முடியுமா? நம்மளால ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத, என்ன படிச்சிருக்கோம், ஓகேவா, என்னென்ன கண்டென்ட் படிச்சிருக்கோம், எல்லாரும் என்ன சொல்ல வேணும். அதாவது சப்ஹெட்டிங் வைஸ் சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எவ்வளோ 1 மணி நேரம் என்ன படிச்சுக்கோங்க, இல்லை 2 மணி நேரம், ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணாடியை முன்னாடி வச்சுட்டு, நம்ம ஸ்டூடெண்ட் முன்னாடி கண்ணாடி இருக்கணும், அதை கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஏன்னா கண்ணாடியை முன்னாடி மாட்டிட்டு நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு நேரம் சொல்றீங்கன்னு பாருங்க. 5 நிமிஷத்துக்கு மேல சொல்ல முடியாது. 5 நிமிஷத்துக்கு மேல புரியுதா? ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துக்கு மேல சொல்ல முடியாது. அடுத்தடுத்து ஒரு 5 நாள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 நாள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1/2 மணி நேரம் ஆகும். கஷ்டமா இருக்காது, பழகிடும். கண்டிப்பா பழகிடும். அப்போ இது ஒரு வே ஆஃப் டிஸ்கஷன் மெத்தட் தான். இப்போ படிக்கிறத என்ன சொல்றது, இது எல்லாமே அதாவது நம்ம வந்துட்டோம், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்துட்டோம், நம்ம ஒரு ஸ்டைலிஷா படிக்கணும், இல்லைன்னா ஸ்மார்ட் வேல படிக்கணும், ஷார்ட் கட்டா படிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட்ல படிச்சா சூப்பரா படிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ண முடியுதா? நம்ம படிக்கிற ஸ்டைல மாற்றணும். எப்போதுமே புக்கை வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? படிக்கிற ஸ்டைல மாற்றணும். அந்த ஹிண்ட்ஸ் மட்டும் என்னென்ன எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் நமக்கு இருக்கா, புக்கை மூடி வச்சுட்டு நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? அதான் முன்னாடி சொல்லல, பசங்க ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிட்டுச்சுன்னா, அதாவது பிள்ளைலாம் மேய்ச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் என்ன பண்ணும், அசை போடும். அதே மாதிரி நம்ம ஒரு நாள் ஃபுல்லா படிக்கிறோம்னா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் படிக்கணும். ஓகேங்களா? அப்போ டிஸ்கஸ் பண்ணணும், அதாவது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும். பகிரும் போது தான் இல்லை எப்படி பகிரணும் அப்படின்னா, இல்லை நான் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் சார், நாங்கள் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், எப்போதுமே ஒன்றா படிப்போம் அப்படின்னா எப்படி படிக்கலாம் அப்படின்னு மட்டும் ஒரு சில பாயிண்ட்ஸ். எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் படிச்சிருங்க. எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லார் கையிலையும் அந்த புக்கு இருக்கணும். புக்கை வச்சுட்டு என்ன பண்ணணும்னா கொஸ்டின் கேட்கணும். எப்படி கொஸ்டின் கேட்கணும்னா, நான் கேட்குற கொஸ்டின் தான் வருது பாருங்க, நான் கேட்குற கொஸ்டின் இந்த குரூப் 4ல வருது அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். அதே மாதிரி சர்க்கிளா மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டா அந்த சாப்டர்ல 10 டைம் தான் கொஸ்டின் கேட்க முடியும். புரியுதா? ஃபாலோ பண்றீங்களா? ஓகேவா? அப்போ ஒரு சாப்டர் படிச்சிருங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாப்டரை இப்படி படிச்சீங்கன்னா இல்லை இப்படி டிஸ்கஸ் பண்ணா மறக்காது. நான் 4 பேர் படிக்கணும், 2 பேர் படிக்கணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் வைஸ் நான் கேட்கறது தான் கஷ்டமா வரும். அப்படின்னு கஷ்டமான கொஸ்டினா கேளுங்க. அந்த கொஸ்டின் அப்படியே எக்ஸாம் வந்தா ஈஸியா இருக்கும் படிக்கிறது. ஓகேவா? இது ஒரு வே ஆஃப் டிஸ்கஷன் மெத்தட். அடுத்து இன்னொரு கான்செப்ட் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா, எனக்கு ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்னா அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாரு. அவர் யூபிஎஸ்சி படிக்கும்போது அவர் கொஞ்சம் எனக்கு தெரியும். அவர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா, அவங்க எப்படி படிப்பாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். அதை ஷேர் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. எப்படி படிப்பாங்க, என்ன மெத்தடில் படிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கோம், பக்கத்துல ஒருத்தவங்க ஒரு கொஸ்டினை தப்பா குறிச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினோட ஆன்சர் சி, ஆக்சுவல் ஆன்சர் சி. அவங்க என்ன குறிச்சு வச்சிருக்காங்கன்னா டின்னு குறிச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம பக்கத்துல பாக்குறோம், என்ன நினைப்போம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன நினைப்போம் தெரியுமா? ஐயா, அவங்க கரெக்ட் பண்ணிட்டா அவங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவாங்க. அவங்கள சொல்லி கரெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லாரும் நினைப்பாங்கன்னு சொல்லவில்லை, நான் சும்மா ஜோக்காக சொல்றேன்.
ஓகேங்களா? அதாவது அவங்க கரெக்டா சொல்லி பாஸ் மாற்றி வச்சோம்னா அவங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவாங்க, நமக்கு வேலை கிடைக்காம போயிடும் அப்படின்னு நினைப்போம். புரியுதா? அது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கும். அது இருக்காது, சும்மா ஜோக்காக சொல்றேன். அடுத்து அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன, நாட்டு ஃப்ரெண்ட் என்ன எப்படி படிப்பாங்க அப்படின்னா, ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? படிக்க வேண்டியது அவங்களுக்குள்ள பிரிச்சுப்பாங்க. இது ஒரு 2 டேஸ்ல படிக்கணும், ஒரு 4 டாஸ்க் இல்லைன்னா 4 சாப்டர் படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர் பிரிச்சு கொடுத்துருவாங்க. இந்த உங்க பங்கு, இந்த உங்க பங்கு, இது உங்களோட பங்கு, இது உங்களோட பங்கு அப்படின்னா 4 சாப்டரையும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ எங்க போவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் அந்த ஃப்ரெண்டும் இன்னொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு காட்டு சைடு போயிடுவாங்க. காட்டு சைடு போயிட்டு அங்கேயே வந்து மரத்தடியில சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுட்டு காட்டு சைடுல, அதாவது காட்டு சைடுல வந்து படிச்சுட்டு அடுத்து 2 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட டைம் பீரியட் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல ஆஜராகிட்டு நான் படிச்சதை பத்தி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ 2 டேஸ்ல எத்தனை சாப்டர் ரெடி ஆயிடுச்சு? 4 சாப்டர் ரெடி ஆயிடுச்சு. 4 சாப்டர். இதே ஒரே ஆளு 2 டேஸ்ல 4 சாப்டர் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஓகேங்களா? இதே இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அதாவது இப்போ தனக்கு தானே நானே படிக்கணும் அப்படின்னா, தனக்கு தானே நானே படிக்கணும் அப்படின்னா நாமே ஏமாத்திப்போம். என்ன நானே ஏமாத்திப்பேன். ஐயா நம்ம தானே படிக்கிறோம், பார்த்துக்கலாம், எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏமாத்திப்போம். இதே ஒருத்தவங்க படிச்சுட்டு மற்றவங்களுக்கு சொல்லணும்னா என்ன பண்ணுவோம்? சரி, நிறைய தூக்கம் வந்துருச்சு சார். ஓகேங்களா? என்ன பண்ணுவோம்? மற்றவங்களுக்கு சொல்லணும்னா என்ன பண்ணுவோம்? ஐயோ ஏதாவது கொஸ்டின் கேட்குறவங்களோ என்னமோ, கொஸ்டின் கேட்பாங்களோ என்னமோ அப்படின்னு பைக்லேயே நல்லா தெளிவா படிப்போமா படிக்க மாட்டோம். இப்போ நீங்க ஒரு டாஸ்க் படிக்கிறீங்க, படிக்கிறத மற்றவங்களுக்கு சொல்றீங்கன்னா நல்லா தெளிவா படிச்சிருக்கீங்களா? படிச்சுக்குமா படிச்சுக்க மாட்டோமா? அதே கான்செப்ட் தான். அதுதான் நான் இங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். சொல்லுங்களா? அந்த டாஸ்க் தான் என்ன சொல்ல வரோம்? இங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 4 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு சாப்டர் படிச்சுட்டு அந்த 2 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒவ்வொரு சாப்டர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம படிக்கிறத விட படம் பார்க்குற மாதிரி கேட்கிறோமா? லிசனிங் ஸ்கில்ஸ் ஒன்லி ஸ்டடி த்ரோ லிசனிங். ஓகேங்களா? ஒன்லி ஸ்டடிஸ் த்ரோ லிசனிங். அதாவது லிசனிங் வழியா கேட்கும் போது ஈஸியா மனசுல பதியும், அந்த கான்செப்டை ஈஸியா முடிச்சுக்கும். இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, அவங்க கிளாஸ் நடத்தும் போது நம்ம ஃப்ரெண்டே கிளாஸ் நடத்துறான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன தோணும்? நம்ம ஃப்ரெண்டு கிளாஸ் நடத்துறாங்க, அவன் ஏதாவது தப்பு பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு தோணும். தோணுமா தோணாதா? எந்த கொஸ்டினாவது எந்த பாயிண்டாவது தப்பு பண்றாங்களா, அதை நம்ம சொல்லி கேவலப்படுத்தலாம் அப்படின்னு நினைப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம அவங்க கிளாஸ் எடுக்கும் போது நம்ம நல்லா கவனிப்போம், எங்கேயாவது தப்பு பண்றாங்களா கவனிப்போம் கண்டிப்பா. அப்போ கவனிக்கும் போது என்ன ஆகுது? அந்த சாப்டர் எல்லாமே உள்ள வந்துருக்கு. நம்ம தானா படிக்கிறத விட மற்றவங்க படிச்சு சொல்லும் போது நமக்கு தெரியுது. அதனாலதான் நம்ம டிஎன்பிசி படிக்கும் போது எந்த எக்ஸாம் படிச்சாலும், டிஎன்பிசி ஆர்ஆர்பி எந்த எக்ஸாம் படிச்சாலும் இப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். டிஸ்கஸ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். பகிர்ந்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். எப்படி பகிர்ந்துக்கணும்? ஸ்டைலாவே பண்ணுங்க. நான் கேட்கிற கொஸ்டின் வருது, நான் கேட்கிற கொஸ்டின் கேட்க போறாங்க. ஓகேங்களா? நான் கேட்டது அப்படியே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டோம்னா ஈஸியா பதிய வச்சிடலாம். ஸ்கூலிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதாவது வார்த்தை விளையாட்டு, சொல்லி விடுதல், அது மாதிரி நம்ம பண்ணோம்னா ஈஸியா படிச்சிடலாம். இதுதான் அந்த படிக்கிற மெத்தட். ஃபாலோ பண்ண முடியுங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கணும். அந்த சிலபஸ் எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, என்ட்ரு ஆகிடும், இன்ஸ்டியூட்ல வந்துடும், படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுல எங்க பார்க்கணுமோ அங்கெல்லாம் சிலபஸ் இருக்கணும். நம்ம எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவோம்? ஆல்மோஸ்ட் எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவோம்? எந்திரிச்சோன்னா கண்ணாடி பார்ப்போம். இன்னைக்கு கலர் எப்படி இருக்கு பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? எந்திரிச்சோன்னா கண்ணாடி பார்ப்போம். அப்ப அந்த கண்ணாடி பக்கத்துல இதெல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அந்த கண்ணாடி பக்கத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த சிலபஸை ஒட்டி வச்சிருங்க. இல்லைன்னா என்ன படிக்க போறீங்களோ அதை ஒட்டி வச்சிருங்க. அடுத்த நாள் அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப கண்ணாடி ஒரு நாளைக்கு சராசரியா கண்ணாடி எத்தனை டைம் பார்ப்போம்? வீட்டுல இருந்தோம்னா ஒரு 10 டைம் மேல பார்ப்போமா? அப்ப கண்ணாடி பார்க்கும்போது அந்த இதை பார்த்துட்டே இருப்போமா? ஃபாலோ பண்ண முடியாதா? கண்ணாடி பார்க்கும்போது அந்த இதை பார்த்துட்டே இருப்போம். அப்ப ஈஸியா படிச்சிடலாம்.
ஈஸியாக படிச்சிடலாம். எப்போ பார்த்தாலும் கண்ணில் பட்டுட்டே இருக்கும். ஈஸியாக படிச்சிடலாம். இந்த மெத்தடில் படிச்சோம்னா சூப்பராக படிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் உள்ள வரும்போது என்ன பண்ணுறோம், இதே மாதிரி தான் அதுக்கான புக் மெட்டீரியல் அது கூட சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அதை மட்டும் படித்தாலே நம்ம ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோதான் படிக்கிறோமோ அப்படின்னு பார்க்கக்கூடாது. படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, நம்ம படித்த கண்டென்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நம்ம படிச்சது வந்துருச்சு, அடுத்து இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு நமக்கு மனசு உறுத்திட்டே இருக்கும். படிச்சதுல இருந்து யாராவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஐயோ நம்ம படிச்சது வந்துருச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷமா இருக்கும். அடுத்து இன்னும் படிக்கணும்னு தோணும் கண்டிப்பா. ஓகேங்களா? அதனாலதான் இந்த சப்ஜெக்ட் இந்த மெத்தட்லாம் படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? படிக்கிறது ஈஸி தான். ஆனா அடுத்து என்னன்னா, படிக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து படிக்கவே பிடிக்காது, டீச்சிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. நானும் அப்படிதான் சொல்லிட்டே இருந்தேன். அதாவது டீச்சர் வேலையெல்லாம் எப்படி பார்க்குறாங்க, ஐயா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் தேர்ட் இயர் படிக்கும் போதே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தேர்ட் இயர் படிக்கும் போது அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரெயினிங் அது கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து இன்னும் வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டா, அதாவது டிஎன்பிசி படிக்கிறது அப்படிங்கிறது அந்த சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். நம்ம நினைப்போம், அதாவது வாரத்தில் 5 நாள் வேலை பார்க்கணும், சாட்டர்டே சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து எல்லா நாளுமே வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். அதாவது மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆஃபீஸில் அதாவது ஆஃபீஸ் 6 o'clock அதாவது 5:45 6 o'clock முடிஞ்சிடும். ஈவினிங்லையும் சில கமிட்மெண்ட்ஸ், அதாவது கிளாஸஸ் தான் எடுக்கும். அதாவது கிளாஸஸ் என்ன கிளாஸ் எடுக்கும், அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்கு எனக்கு. அதாவது ஈவினிங்ல நீட் கிளாஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே ஃபுல் ஃபோக்கஸ் என்னன்னா டிஎன்பிசி கிளாஸ் எடுப்பேன். அதாவது நிறைய பேர்த்த உருவாக்கணும், நிறைய பேர்த்த படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம். அதனால நிறைய பேருக்கு அந்த அட்வைஸ் பண்ணிட்டு எப்படி படிக்கணும், ஓகேங்களா, அந்த இதுல படிக்க வச்சுட்டு இருக்கேன். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஓகேங்களா, பெருமைக்காக சொல்ல வரல. நம்ம ஒரு இன்வால்மெண்ட் எடுத்துட்டோம், படிக்க வந்துட்டோம் அப்படின்னா முழு இன்வால்மெண்டோட இருக்கணும். 7 நாளுமே படிக்கணும், அதுக்காக சொல்லணும். புரியுதுங்களா? ஃபாலோ பண்ண முடியுதா சார்? ரொம்ப கேட்டுக்கணும் சார், ரொம்ப மாதிரி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணணும்னா, அதாவது இது படிக்கும்போது ஒரு வே ஆஃப் ஸ்டடிங்கில் படிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்டைலில் மாற்றிக்கணும், படிக்கிற விதத்தை மாற்றணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கலாம். படிக்கும்போது நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், அப்படி படிச்சுட்டா ஈஸியாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.